வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி நட்ஸ் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெய், எண்ணெய் எதுவுமே சேர்க்காம வெல்லம், சர்க்கரை எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வெறும் நட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அரை கப் அளவுக்கு வெள்ளரி விதை, அதே அளவுக்கு சூரியகாந்தி விதை, அதுக்கு கொஞ்சம் கம்மியாக ஃப்ளாக்ஸ் சீட், 1/4 கப் அளவுக்கு சியா சீட் கம்மியாக எடுத்தால் போதும். முந்திரி அரை கப் அளவுக்கு முந்திரி, வால்நட் 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். பாதாம் 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். எள்ளு 1/4 கப் அளவுக்கு, கூடவே வேர்க்கடலை 1/4 கப் அளவு, வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுபடணும். அந்த நட்ஸ்லாம் கொஞ்சம் வாசனை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வறுபட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக செவந்து வரணும். அப்போ நம்ம மிக்சியில் போட்டு அந்த கொரப்பாக அரைக்கும் போது டக்குன்னு அரைப்பட்டுரும். அதுவும் இல்லாத சாப்பிடும்போதும் நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். கெட்டு போகாத ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா செவந்துடுச்சு. நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா பேரிச்சம்பழம் நான் 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் வெல்லம், சர்க்கரை எதுவுமே சேர்க்கல, நெய் கூட சேர்க்கல. நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு அந்த பேரிச்சம்பழம் தான். அதனால் 1/2 கிலோ அளவுக்கு, 2 கப் அளவுக்கு வந்துச்சு 1/2 கிலோ. இப்போது இது எல்லாத்தையும் சீடை எடுத்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் வதக்கிக்கலாம். அந்த சாஃப்ட்னஸ் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். எடுத்து ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கலாம். கொரப்பாக இருக்கணும். நான் 2 தடவையாக போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் அதிகமாக இருக்குல்ல, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி. இப்போ ஃபஸ்ட்டு தடவை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. அதே மாதிரியே எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பெரிய பாதாம், அந்த வால்நட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். மீதிலாம் டக்குன்னு அரைப்பட்டுரும். அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பிட நல்லா தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது அதே ஜார்லேயே பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் தனியாக தான் சேர்க்கணும். இப்போது பேரிச்சம்பழத்தையும் நான் 2 தடவையாக போட்டு அடித்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா அது பேரிச்சம்பழம் நம்மளுக்கு அந்த மைய வந்தால் போதும். தண்ணியில் எதுவும் சேர்க்கக்கூடாது. பேரிச்சம்பழத்தை மட்டும் போட்டு பல்ஸ் மோடில் விட்டு எடுக்கணும். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடித்து எடுத்துட்டிங்கன்னா நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை போட்டு எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழத்தை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நம்ம நெய் எதுவுமே சேர்க்கல இல்லையா, வெல்லம்லாம், அதனால் இது நல்லா போட்டு எல்லாத்துலேயும் நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி விடணுங்க. எல்லா இடத்துக்கும் கலந்து வரணும். அப்போ தான் உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக வரும். திப்பியாதுன்னா உருண்டை லாஸ்ட்டில் அப்படியே கொஞ்சம் உதிரியாக நின்றுடும். உருண்டை பிடிக்க வராது. அதனால் மிக்ஸ் பண்ணும்போது எடுத்து கலந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாம். இந்த உருண்டை 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா கெட்டு போகாது. ஏன்னா நம்ம வெல்லம் எதுவுமே சேர்க்கல. அதனால் 1 மாதம் வரைக்கும் வெளியில் வச்சிங்கன்னா நல்லா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். வெறும் நட்ஸில் மட்டுமே செஞ்சது. இது சாப்பிட்டிங்கன்னா முடி கொட்டாது. அதுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் கூட கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் கால்சியம், எள்ளு சேர்த்துருக்கிறதுனால முட்டி வலி இருக்கிறவங்க சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு லட்டு எடுத்துக்கிட்டால் போதும். உங்களுக்கு எல்லா சத்துக்களும் கிடச்சிரும். அந்த நாள் ஃபுல்லாகவே எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.